வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் மற்றும் ஜிஎஸ்டி கேன்சலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த 2 வாரமாக உங்களை சந்திக்க முடியாமதுக்கு மனம் வருந்துகிறேன். இப்போ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லாம் நம்ம ஒரு கண்டினியூட்டியாக ஒரு 6 மந்த்து நீங்கள் ஃபைல் பண்ணல அப்படின்னா மட்டும்தான் உங்கள் ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கேன்சலேஷன் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபினான்ஷியல் ரீசன்ட் டேட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, நீங்கள் கண்டினியூவாக ஒரு 2 மாதம் நீங்கள் தொடர்ந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா உங்கள் ஜிஎஸ்டி கேன்சல் சஸ்பெண்ட் ஆகிடுற. ஃபஸ்ட்டு இன்டிமேஷன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த இன்டிமேஷன் நோட்டீஸ்க்கும் ஒரு 10 டேஸ் தான் நமக்கு டைம் கிடைக்குது. அதுக்குள்ளேயும் அதை ஃபைல் பண்ணி ரிப்ளை பண்ணிடணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஜிஎஸ்டி கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ கேன்சல் பண்ண 30 டேஸ்க்குள்ளே மறுபடியும் நீங்கள் உங்கள் ஜிஎஸ்டி ரிட்டர்னை ஃபைல் பண்ணி மறுபடியும் ரிவகேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்களா அகைன் நீங்கள் மொத்தமாக உங்களுக்கு ஒரு 90 டேஸ் இருக்கும். ஸோ சேலம் கொண்டு போய்ட்டு அதுக்கப்புறம் நம்ம லோக்கல் டியூரேஷன்லேருந்து அந்த கேஸ் த்ரூ சேலம் போயிடும். ஸோ சேலம் ஆஃபீஸ் போய் பார்க்குற மாரி இருக்கும். ஸோ அந்த 90 டேஸ்க்கும் தாண்டி போயிடுச்சுன்னா உங்கள் ஜிஎஸ்டியை மறுபடியும் மெயின்டைன் பண்ணுறது அதிக சிரமம். மறுபடியும் அந்த ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ மேக்ஸிமம் 2 மாத காலம்தான் உங்களுக்கு டைமு. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிக்காங்க. மாதம் ஆடிட்டரை போய் பாருங்கள், உங்கள் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ ஃபைல் பண்ணாத விட்டீங்க, 2 மாதத்துக்கு மேலே நீங்கள் ஃபைல் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் ஆகிரும். கண்டிப்பாக சஸ்பெண்ட் ஆகிரும். லேட் பண்ண வேணாம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொரு விஷயம் 2 மாதம் ஃபைல் பண்ணலாம், இவே பில் தான் பிரச்சனையாக இருந்தது. இப்போ ஜிஎஸ்டியே பிரச்சனையாக இருக்குது. ஈவன் தோ நீங்கள் பில் பண்ணுறது, அதாவது நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் உங்கள் ஜிஎஸ்டியில் பண்ண முடியாது, பில் பண்ணவும் முடியாது, பில் போடவும் முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிரும். ஸோ உங்கள் ஆடிட்டரை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்காங்க. ரொம்ப லேட் பண்ணாதீங்க. அதிகபட்சம் 2 மாத காலம்தான். அதுக்குள்ளே உங்கள் ரிட்டர்னை நீங்கள் ஃபைல் பண்ணலாம். உங்கள் ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றியான அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. இப்போ ரீசெண்ட் டேட்டில் நிறையா சஸ்பெண்ட் ஆகுது. ஸோ அதுக்காக ஒரு சின்ன விழிப்புணர்வு தான் இது. ஸோ மற்ற இன்னொரு காலங்களில் விரிவாக பார்க்கலாம். நேரமின்மை காரணால் நிறையா தகவல் உங்களுக்கு கொடுக்க முடியல. நேரம் இருக்கும்போது அப்பப்போ சின்ன தகவலாக நான் உங்கள் காணொலியில் வரேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.